நீங்கள் ட்ரம்ப் வந்து போன எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது அவர் வந்து என்னன்னா வந்து 58 லட்சமோ 5.8 கோடி விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை மேக் பண்ணாங்களாம். அதாவது ஒவ்வொரு பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டு ஒவ்வொரு குரூப்போட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணாங்களாம். ஊழல் பண்ணுறதை பண்ணுங்க, எவ்வளோ வந்து அடிக்க முடியுமோ அடிங்க அப்படின்னு விட்டுருவாங்க. பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க வந்து அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து அடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு கரெக்டான ஒரு நேரம் வரும்போது இடி சிபிஐட்ட வந்து ஃபைலை கொடுத்து போய் வந்து அங்கே போய் ரேட் பண்ணுங்க, இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவர் த டேபிள் டீல் பேசுவாங்க. நீ வந்து ஜெயிலுக்கு போறியா இல்லை இதுக்குள்ளே எங்கள் கஸ்டடிக்குள்ளே வரையா, இந்த கஸ்டடி பெட்டரா அந்த கஸ்டடி பெட்டரான்னு கேட்பாங்க. SIR ஸ்லேவ் ஐ ரிமெம்பர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லை, ஸ்லேவ் ஐ ரிமெம்பர் அப்படின்றது எல்லாருக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க. நீங்கள் வந்து ஸ்லேவ் ஐ ரிமெம்பர், நீங்கள் ஸ்லேவா இருங்க அப்படின்னு கேட்குறாங்க. லாலு பிரசாத் யாதவ் ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் 10 முறை நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்திருக்காரு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேக்ட்ரிஸோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஒரு லைவ்லிஹுட்டுக்கு மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணலை. நீங்கள் நல்ல கல்வி கொடுத்துருந்தா கூட அவங்க வெளியூரில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல ஜாப்ல உட்காருவாங்க. ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இல்லை வந்து வேற ஏதாவது வந்து ஒரு நல்ல ஃபீல்டில் வந்து போவான். அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான்னா லேபராக ஒர்க் பண்ணுறான். ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியாக இருக்கான், இன்னொரு தொழிலாளர்களாக இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா இவனை வந்து படிப்பறிவும் கொடுக்கறது கிடையாது, அவனுக்கு வந்து வாழ்வாதாரத்தையும் உருவாக்குறதில்லை. இதெல்லாம் விட்டுருங்க. அவன் அங்கேருந்து எங்கே தமிழ்நாடு, பெங்களூர் அங்கேருந்து வரதுக்கு நீங்கள் ட்ரெயின் வசதி தான் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் போய் பாருங்கள், 180 பேர் உட்காரக்கூடிய அன்ரிசர்வ்டில் 1000 பேர் உட்காந்துட்டு வரான். டிக்கெட் கூட எடுக்கிறது கிடையாது. அப்போ நீங்கள் யூனியன் சென்ட்ரலில் வந்து நீங்கள் இருக்கீங்க, கூட்டணியில் இருக்கீங்க. அப்போ சென்ட்ரலில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் வசதி தான் வந்துட்டு போகிறது பண்ணி கொடுக்கணும்ல, ஒன்றுமே பண்ணல. இது வந்து உணர்வு கூட இல்லை. இவங்களால உணர கூட முடியல. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து எனக்கு வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்றது கூட உணர முடியல. அந்த நிலைமையில தான் வந்து இந்த யங்ஸ்டர்ஸை வச்சிருக்காங்க. அவன் தொடர்ந்து வெளியே போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு அவன் வெளியில் போய் ஒர்க் பண்ணனா வந்து ஒரு 12,000 15,000 சம்பாதிப்பான். இந்த எலெக்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாசம் வாங்குற சம்பாத்தியத்தை 10,000 ரூபாயை உமன்ஸோட அக்கௌண்ட்ல 1 கோடி பெண்மணிகளோட அக்கௌண்ட்ல போட்டு ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சிட்டான். அப்போ இந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருந்தா இந்த 10,000 ரூபாய்க்காக வந்து அவங்களோட வந்து வாக்குரிமையை, அதே மாதிரி கல்வியை, வாழ்வாதாரத்தை எல்லாத்தையுமே வித்துருப்பாங்களா? கண்டிப்பா 10,000 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. இப்போ அடுத்த 5 வருஷம் இவங்க ஃபேக்டரி வந்து இவர் வந்து அமித்ஷா வந்து பிளாக் வாரியா வந்து நான் வந்து ஃபேக்டரி கட்டுறேன்றாரு. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் கட்டுறதா இருந்தால் போன வாட்டியும் உங்களுக்கு கூட்டணி தானே இருந்தது ஆட்சி, அப்போ நீங்கள் கட்டிருக்க வேண்டியதுதானே, ஏன் இதுவரை கட்டலை? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், இந்த மக்கள்லாம் ஏமாளிங்க, இவங்களை கடைசி வரைக்கும் ஏமாலியாக வச்சிருக்கணும். இந்த எப்பவுமே என்னன்னா 200 ரூபாய்க்கு சிக்கன் கொடுத்து ஓட்டு வாங்கிடுவாங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க, 10,000 ரூபா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃபண்டு எங்கேருந்து கொடுத்தாங்க? வேர்ல்டு பேங்கோட ஃபண்டு வந்து வேற பட்ஜெட்டுக்காக வச்சிருந்த ஃபண்டை இங்கேருந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பாயிண்ட் இருக்கு? இப்போ முழுக்க இது என்ன அப்படின்னா, நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே கொள்கை, சித்தாந்தம், நியாயம் இதெல்லாம் வந்து ஃபேர் ப்ராக்டிஸ், எத்திக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், சுரண்டணும். தமிழினம் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமா ஒரு வெற்றியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது வெற்றி ரேஸ்ல தான் நம்ம இருக்கோம், சக்சஸ் ரேஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஆரியன் ரேஸ் வந்து இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. இதுலயும் நம்ம வெற்றி காணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கும். எதிர்க்கிறோம், எதிரிகள் இருக்கிறாங்க, எதிர்த்துட்டே இருக்கிறோம். வெற்றி எப்படியாக இருக்கும்? 2026 தமிழ் இனம்ன்றது தனி பிரீட். நம்ம வந்து எதுக்குமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோம். இந்தியாவில் வந்து எந்த மாநிலங்கள்லையும் வந்து உங்களோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து மாறலாம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து தமிழ்நாட்டில் எப்போ மாறும்னு சொன்னால், எலெக்ஷன் கமிஷனோட சாஃப்ட்வேரில் இவிஎம் மெஷினில் மாறுச்சுன்னா என்ன வேணாலும் மாறலாம். ஏன்னா இது அவங்க கையில் இருக்க கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் பிஆர் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நிறைய போலிங் பூத்ஸில் வந்து இவிஎம் மெஷினை வந்து செக்யூர் பண்ணி வச்சுருந்தாங்க, செக்யூரிட்டிஸ் கார்ட்ஸ் போட்டு. அதில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து தொடர்ந்து சிசிடிவி வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து நிறையா வந்து ட்ரக்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருக்கு, வெளியே போயிருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த போலிங் பூத்தில் வந்து நம்ம போடுற ஸ்லிப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லிப் வந்து ஒரு இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான ஸ்லிப்ஸ் வந்து சிதறி கிடந்தது. அப்போது இதில் வந்து எலெக்ஷன் ஃபேராக நடத்தினா என்னைக்குமே பிஜேபி வந்து இங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியும். ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும். ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு புரட்சி உருவாகணும்,
ஒரு மாற்றம் உருவாகணும். சார் அப்படி அவங்களால வர முடியலன்னு தானே எல்லாரும் விலை கொடுத்து வாங்குறாங்க. ஈவன் தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், உச்சநீதிமன்றமா இருக்கட்டும், ஊடகத்துறையா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் விலை கொடுத்து வாங்குறதுக்கு காரணம் என்ன? இவங்க தனியாக போய் நின்றுட முடியாது. இவங்களெல்லாம் இவங்க பக்கம் இழுத்துட்டாங்க, அவங்களாம் நம்ம பக்கம் திரும்பினாங்கன்னா மட்டும்தான் நம்ம நிற்க முடியும். இருந்தாலும் விலை கொடுத்து வாங்குறாங்க. அவங்க அது மாதிரி தான் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நரேந்திர மோடிஜி வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக வந்தோடனே நிருபேந்திர பாலோ நிருபேந்திர மிஸ்ரான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவரை வந்து ஒரு 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 கமிட்டியை வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணி அவரை வந்து அந்த கமிட்டிக்கு சேர்மன் ஆகினாங்க. அது என்ன கமிட்டினா வந்து இந்த ராம் மந்திர் கட்டணுன்ற கமிட்டி. அதை வச்சு அந்த கமிட்டிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. ரிட்டையர் ஆனோன்னு அந்த கமிட்டிக்கு சேர்மனாக போட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து 5 வருஷத்துல வந்து அவ்வளோ அவசரமாக பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போதே அதை வந்து இது பண்ணுறாங்க, என்னது பிரான் பிரதிஷ்டா பண்ணுறாங்க. அவங்க கும்பாபிஷேகம் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனா அங்க என்ன ஆச்சு, அந்த தொகுதியிலே வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. அப்போ அவங்களே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும் போல, அந்த ஜெயிக்க முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இது நம்ம மஸ்ஜிதோட பிரச்சனை நடந்துட்டு இருந்தது, ரொம்ப வருஷமா நடந்தது. அது வந்து தீர்வு வந்து காண முடியல. அங்க என்ன பண்ணாங்க, தருண் கோகோய் வந்து அந்த இதுல வந்து பேனல்ல இருந்தாரு, ஜுடிஷியரி பேனல்ல அவர் இருந்தார். அவர் இருந்ததுனால அவருக்கு வந்து ஃபேவரபிளான ஜட்ஜை வச்சு அவங்க வந்து அந்த ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணி அந்த இடத்த வந்து கிளைம் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து ஃபேவரபிளான ஆஃபீஸர்ஸ் அங்கங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி வேணுமோ அவங்க வந்து கையை காட்டினா பண்ணுவாங்க. அதுதான் வந்து இவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜெகதீப் தன்கர் வந்து இருக்கும்போது ஏதோ பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவர் வந்து நைட்டா வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அது இன்னைக்கும் வெளியே வரல. ஏன் வரல? இந்த மீடியா வந்து எதுவுமே வந்து மீடியாவா வந்து நடந்துக்கிறதே கிடையாது. மீடியா வந்து இவங்களோட கைக்கூலியாக மாறிட்டாங்க. 90% எல்லா மீடியா. இப்போ நீங்கள் ஒரு டிவி வந்து இதில் என்னது நேஷனல் டிவி ஒன்று நடத்துகிறாங்க, அது வந்து என்டிடிவியா ரீபப்ளிக் அந்த அதில் பார்த்தீங்கன்னா 75% ஷேர் வந்து அதானியோட ஷேர். ஓகே. அப்போ உங்களுக்கு எங்கேருந்து வந்து ரியல் ஃபேக்ட்ஸ் எங்கேருந்து வெளியே வரும்? அப்போது மக்களோட மன எண்ண ஓட்டம் எப்படி வரும்னா, நீங்கள் வந்து தொடர்ந்து எதை பார்க்குறீங்களோ எதை கேட்குறீங்களோ அதை தான் வந்து நம்ப வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள்ட்ட ஆல்டர்னேட்டிவ்லி வந்து வேற சேனல்ஸே வந்து உங்களுக்கு வந்து உண்மையை கண்டறிகிற சேனல்ஸே இல்லைன்னா மக்களால் எப்படி வந்து உண்மையை தெரிஞ்சுக்க முடியும்? வர்றதெல்லாம் உண்மைலாம் நம்பிடுவாங்க. ஆமாம், அதாவது படித்தவங்களே வந்து சில வீடியோஸ் யூடியூப்ல பார்க்கும்போது இது உண்மையான வீடியோவா இல்லை வந்து இது வந்து டாக்டர்ட் வீடியோன்றதை நம்மளாலே வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது பாமர மக்கள் வயசானவங்களாம் வந்து எப்படி வந்து அதை உண்மையை வந்து கண்டு தெரிஞ்சுக்க முடியும்? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ரெண்டாவது இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட்ஸோ ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீடர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இவங்க எந்த கட்சியெலாம் இருக்கோ அந்த லீடர்ஸோட பேக்ரவுண்ட் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸஸ் என்ன, அந்த தொகுதியில் வந்து ஜாதி வாரியாக வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணி டேட்டா ப்ராசஸ் பண்ணி அதை வந்து இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க. அதாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலி இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரம்ப் வந்து போன எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது அவர் வந்து என்னன்னா வந்து 58 லட்சமோ 5.8 கோடி விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை மேக் பண்ணாங்களாம். அதாவது ஒவ்வொரு பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டு ஒவ்வொரு குரூப்போட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இன்னொரு விஷயம் பிடிக்கும், நமக்கு 2 பேருக்கும் காமனாக ஒரு விஷயம் பிடிக்கும். அப்போ நமக்கு 2 பேருக்கும் காமனாக பிடிக்கிற விஷயத்துக்கு வந்து அதுக்கு ஒரு ஆட் போடுவாங்க, உங்களுக்கு மட்டும் பிடிக்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆட் போடுவாங்க. அப்போது எல்லா மக்களும் எப்படி கவர் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒன்று ஒரு கட்சி வந்து கரைப்படைஞ்சிருக்கா அப்போ அவனோட ஊழலை வந்து எடுத்துக்காட்டி ஜெயிக்கணும், இல்லை ஒரு கட்சி நல்ல கட்சியாக இருக்கா அப்போ அவனோட ஏழாமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு ஜெயிக்கணும். ரெண்டுமே இல்லையா, நல்லவனாக இருக்கானா அப்போ ஒரு புதுசாக ஒரு பேய் கதையை சொல்லணும், ஒரு பின்பத்தை செட் பண்ணணும், நரேட்டிவை செட் பண்ணணும், செட் பண்ணி ஜெயிக்க வேண்டியதான். இங்கே கூட எப்படி நீங்கள் வந்து கூட்டணி வந்துருச்சுன்றீங்க. அதிமுகவில் வந்து அவங்க போன எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி என்ன சொன்னார், நாங்கள் வந்து இனிமேல் வந்து பாஜக கூட ஒரு நாளும் கூட்டணி போக மாட்டோம்னாங்க. அப்புறம் எப்படி வந்தது? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து எல்லா அரசியல்வாதிகளும் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள், ஊழல் பண்ணுறதை பண்ணுங்கள், எவ்வளோ வந்து அடிக்க முடியுமோ அடிங்க அப்படின்னு விட்டுருவாங்க. பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து அடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு கரெக்டான ஒரு நேரம் வரும்போது இடி சிபிஐட்ட வந்து ஃபைலை கொடுத்து போய் வந்து அங்கே போய் ரேட் பண்ணுங்க, இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவர் த டேபிள் டீல் பேசுவாங்க. நீ வந்து ஜெயிலுக்கு போறியா
இல்லை இந்த இதுக்குள்ளே எங்கள் கஸ்டடிக்குள்ளே வரையா, இந்த கஸ்டடி பெட்டரா அந்த கஸ்டடி பெட்டரான்னு கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவென்ச்சுவலி ஜெயிலுக்கு போனால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நேச்சுரலாக வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மக்களை மிரட்டி ஏமாற்றி என்னெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை ஆப்ஷன்ஸும் வந்து இது பண்ணி எல்லாரையும் வந்து காலி பண்ணிடுவாங்க. மக்களை அடிமையாகவே வச்சிருக்கணும், தன்னுடைய கைப்பாவையாகவே இவங்க இருக்கணும், தன்னுடைய ஆட்டத்துக்கு அவங்க மயங்கி இருக்கணும், தவிர நான் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாது. அதன் ஒரு வெளிப்பாடு இந்த எஸ்ஐயா இருந்தது தான். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த ஆரிய குலம் இப்படியே நடந்துடுச்சுன்னா மனித குலத்தின் நிலை என்னவாக இருக்கும்? அவங்க அதை தான் பண்ண விரும்புகிறாங்க. அதான் சொல்கிறாங்க SIR, ஸ்லேவ் ஐ ரிமெம்பர். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லை, ஸ்லேவ் ஐ ரிமெம்பர் அப்படின்றது எல்லாருக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க. நீங்கள் வந்து ஸ்லேவ் ஐ ரிமெம்பர், நீங்கள் ஸ்லேவாக இருங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரை வந்து உங்களுக்கானது எல்லாம் கிடைக்கப்படும், எதுவும் கிடைக்காது. நீங்கள் இங்கே வந்து குடியுரிமையாக வந்து குடிமகனாக வாழலாம். உங்களுக்கு இந்த உங்களோட மண்ணில் உங்களுக்கு வாழ்றதுக்கான உரிமை அது மட்டும் கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? சரி, வேற என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இந்த 20 வருஷத்துல 10,000 பீகார் மக்கள் கிடைச்சது, வேற என்ன கிடைச்சது? ஏதாவது வாழ்வாதாரம் கிடைச்சதா, இல்லை வேற ஏதாவது வந்து கல்வி கிடைச்சதா, இல்லை ஏதாவது டெவலப்மெண்ட் ஆச்சா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்கள் மண்ணில் வாழணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் அடிமை அப்படின்றத நீங்கள் வந்து மனசார வந்து ஏற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் அங்கே வாழ முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எப்படி அது வந்து வசதியாக வாழ்கிறீங்களா வறுமையில் வாழ்கிறீங்களா அது உங்கள் பிரச்சனை. அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அரசாங்கத்துக்கு அது வேலை இல்லை. அரசாங்கத்தோட வேலை என்ன? பணம் இருக்கிறவன்ட்ட வரி கலெக்ட் பண்ணணும், அந்த வரியில் வந்து பட்ஜெட் போடணும், பட்ஜெட் போட்டு எப்படி வந்து அதை வந்து பதப்படுத்தணும், அதுதான் அவங்க வேலையை தவிர மக்களுக்கு எதுவும் பண்ணணும். நீங்கள் என்ன மக்கள் இவங்க பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள். சுதந்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸும் பண்ணாங்க. அதாவது வந்து இந்த பெங்கால் ஃபமைன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து இந்த வங்காள பஞ்சம்ன்றது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தாங்க. அவ்வளோ பஞ்சம் தலைவரிச்சு ஆடிச்சு. பஞ்சத்தில் பட்டினி சாவுகள் எவ்வளோ ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் தான் இது கொண்டு வந்தாங்க, என்னது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஃபுட் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன். இந்தியா வந்து ஃபுட் சர்ப்ளஸ் கண்ட்ரியாக மாறிச்சு. மென்ரேகா கொண்டு வந்தாங்க, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். அது மூலமாக வந்து ஒவ்வொரு பெண்ணோ ஆணோ வந்து அங்கே வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 100 நாள் வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. இந்திரா பெண்களுக்கு ஓட்டு உரிமை அவங்க தான் சார் வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து வரி கட்டவங்களுக்கு தான் ஓட்டு உரிமை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வரி கட்டாதவங்களுக்கு வந்து அதுக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து கொடுத்தாங்க. புரியுதா? அதுவும் வந்து கொடுத்தாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி ரைட் டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபைல் பண்ண முடியுமா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணி 250 பேருக்கு மேலே சாவடிக்கப்பட்டிருக்காங்க. ஃபைல் பண்ணால் சாவடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. 25% ரிசர்வேஷன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது கூட வந்து இவங்க ஃபண்ட்ஸ் இந்த வாட்டி 1500 கோடிக்கு மேலே வந்து கொடுக்கவே இல்லை. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ஃபுட்டு கிடைக்கணும்னு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்தாங்க, என்னது ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வந்தாங்க. எவ்வளோ வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ், நேஷனலைஸ் பேங்க்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது என்னது ஐசிடிஎஸ் கொண்டு வந்தாங்க, இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆன ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து அவங்களுக்கு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் அவங்களுக்கு தேவையான எல்லா இதுவும் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு அந்த தடுப்பூசிகள் கொடுத்து, அதுக்கப்புறம் ரைட் டு எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. அப்போது இவ்வளோ கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? ஜிஎஸ்டி எதிர்த்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து அக்செப்ட் பண்ணீங்க. ஜிஎஸ்டி வந்து நாங்கள் வந்து என்னது 12.3% வச்சுருந்தோம். நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்தீங்க? 28% கொண்டு வந்தீங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்மிருதி இரானி வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வந்து விற்ற கேஸ் வந்து அவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து 1000 ரூபாய்க்கு கேஸ் விற்குது. 70 ரூபாய்க்கு வந்து இது விற்றது, என்னது பெட்ரோல் விற்றது. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு மேலே விற்குது. அன்றைக்கி ராம்தேவ் பாபா சொன்னார் இது வந்து இவ்வளோ விலை ஏறி போச்சு, ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னார். இன்றைக்கி எங்கே ராம்தேவ் பாபா போயிட்டாரு? லோக்பால் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அண்ணா ஹசாரே உட்காந்தாரு. இன்னைக்கு எங்க அண்ணா ஹசாரே போயிட்டாரு? ஏன் இங்க நடக்குது தெரியாதா? இவர் கேட்டால் வந்து எக்கனாமிக் growth வந்து வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்றாரு. என்ன வளருது? நீங்கள் தான் வளர்ந்தீங்க. அதானி வளர்ந்தாரு, அம்பானி வளர்ந்தாரு, ஷௌரியா தோவல் வளர்ந்தாரு, ஒரு சிலர் வளர்ந்தாங்க. வேற யார் மக்கள் யார் வளர்ந்தாங்க? யாருக்காவது வந்து இது அவங்களோட வாழ்வாதாரம் வந்து வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கா? ஒன்றுமே ஆகலை. இதெல்லாம் வந்து என்ன ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து நமக்கு வந்து இது இருக்குது, என்னது இஸ்லாமியர்களால் மைனாரிட்டிகளால் நமக்கு வந்து பாதிப்பு இருக்குது சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. இதுதான் பண்ணுவாங்க இவங்க. எந்த ஒரு புது ஸ்கீமும் கொண்டு வர மாட்டாங்க. இருக்கிற ஸ்கீம் வந்து பேரை மாற்றி இவங்க வந்து ஓட்டுவாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வந்து டைரக்ட் பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன் டைரக்ட் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்கன்னா இந்த பணத்தை கொடுத்தா வந்து ஓட்டு வாங்குறது.
இப்போ இவங்க வந்து 2000 சொல்லிட்டு வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு வருஷமா வந்து அந்த டெல்லி அவுட்ஸ்கட்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. யாரு ஃபார்மர் பில் கொண்டு வந்தாங்க சொல்லி எம்எஸ்பிக்காக. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு வாட்டி நீங்க போய் பாத்தீங்களா ஃபார்மர் என்னாச்சுன்னு? கடைசி வரைக்கும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் உயிரிழந்து மறுபடியும் அது கைவிட்ட அந்த அந்த இதே வந்து போராட்டத்தை கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பஞ்சாப்ல தோந்தீங்க. உங்களால மறுபடியும் அங்க பஞ்சாப்ல வர முடிஞ்சதா? அந்த உணர்வு வந்து இந்தியாவோட எல்லா மக்களுக்கும் வரணும். பணம் 2000 கொடுக்கறதுனால வாழ்வாதாரம் மாறாது. வாழ்வாதாரம் எப்போ வாழ்க்கை தரம் எப்போ மாறும்னு சொன்னா நமக்கு வந்து நம்மளோட உரிமையை வந்து நம்ம கொடுக்கணும். உரிமையை கொடுத்தா நம்ம வந்து வளர முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இவங்க எந்த ஸ்கீமும் இவங்க வந்து கொண்டு வர மாட்டாங்க. இவங்க ஸ்கீம் will only benefit the businessmen. அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம்லாம் ஒர்க் ஆகும். ₹1 வந்து லேண்டு கொடுக்குறது, 1000 ஏக்கர் வந்து ₹1 கொடுத்துருவாங்க. அவங்க வந்து வாங்கிட்டு அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர்ஸ்லாம் ஏறும். அவ்வளோதான். பணக்காரர்கள் அரசாக. ஆமாம், பணக்காரன் என்னவோ ஏழை வந்து மேலே மேலே ஏழை ஆகிட்டு இருப்பான். அதனால வந்து நான் சொல்ல வேண்டியதுன்னா தமிழக மக்கள் வந்து நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இனியும் நம்ம போராடணும். SIR எதிர்க்கணும். அதே மாதிரி இவங்க பண்ணுற இந்த எலெக்ஷனில் பண்ணுற தில்லுமுள்ளு, இந்த சூழ்ச்சி, நயவஞ்சகம், இந்த தந்திரம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தொடர்ந்து போராடி நம்ம வந்து இதை வந்து நம்ம நாட்டை வந்து மீட்டு எடுக்கணும். கண்டிப்பா நாட்டை கண்டிப்பா மீட்டு எடுப்போம். அதாவது ஜவஹர்லால் நேரு நமக்கு எப்படி கொடுத்தாரோ அதே நாட்டை நம்ம வந்து மீண்டும் பார்ப்போம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப தெளிவா விளக்கமா நன்றி. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு போல, மறைமுகமான பல தகவல்கள் வந்து இருக்கு போல அப்படின்றத நேயர்களுக்கு விளக்கமா கொடுத்தீங்க. நிகழ்ச்சி கலந்து இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ரிங் பண்ணுங்க.